வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். மாலை பட்ச வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிளகு குழம்பு, அதுக்கப்புறமா வேப்பம்பு ரசம். இது ரெண்டுமே கொஞ்சம் காட்டமாக இருக்கிறதுனால வெள்ளரிக்காய் வச்சு கூட்டு பண்ண போகிறோம். அது ரெண்டும் அதுக்கு காம்பினேஷனாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கும் அந்த கூட்டு நல்லாயிருக்கும், மிளகு குழம்புக்கும் அந்த கூட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகு கொஞ்சம் சூடுங்கிறது, வெள்ளரிக்காய் கொஞ்சம் கூல் பண்ணும், நாங்கள் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன் இது. இதை தவிர நீயோட ராத்திரி பலகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா போஹா உப்புமா. அதாவது உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு, இன்னும் வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு போஹா உப்புமா பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். மிளகு குழம்புக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகாத்தூள். நான் முன்னாடியே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், கருவேப்பிலை குழம்புக்கும் மிளகு குழம்புக்கும் என்ன வித்தியாசம்ன்றது. கருவேப்பிலை குழம்புல மேக்சிமம் மிளகாத்தூள் தான் இருக்கணும், மிளகு ஒரு 4 இருக்கணும். மிளகு குழம்புல மிளகு தான் டாமினேட்டிங்காக இருக்கணும், மிளகாத்தூள் 1 தான் போடணும். இந்த நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த அளவு இதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து போட்டே அரைச்சி விடலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக கருவேப்பிலை. உளுத்தம்பருப்பை தவிர வேறு ஏதாவது போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உளுத்தம்பருப்புக்குன்னு ஒரு தனி வாசனை உண்டு. அது மிளகு குழம்புல இது கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டவா உளுத்தம்பருப்பு எங்களுக்கு பிடிக்காதுங்கிறவா வேணால் துவரம்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் மிளகு குழம்புல போய் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு பண்ணுற குழம்பு வந்து ஆக்சுவலி ஒரு 4 பேர் சாப்பிடலாம். ஏன்னா இது நார்மல் டேஸ்ட்னால் நீங்கள் இதை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்துட்டு அப்பப்போ சுட பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சமயத்தில் இது பண்ண வேண்டாம். அதனால நம்ம கம்மியாக பண்ணி அன்னியோடு ஆக்குற மாதிரி பார்த்துக்கலாம். சரி, இது பெருங்காயம் ஒரு 5-6 கட்டி அதையும் போடுறேன். சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், பெருங்காயம் பொரியணும் இல்லையா. அது இது ஃபுல்லாக நான் நல்லெண்ணெயில் பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டும் செவந்துருக்கு தெரியுதா. மிளகு எல்லாமும் நல்லா பொரிஞ்சுட்டு இதை நல்லா வெண்ணெய் மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் புளி ஜலத்தில் கலந்து விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ மிளகு குழம்புக்கானது நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. புளி நல்லா கரைச்சிடணும் கெட்டியாக. இதில் 1 கப் இருக்குது ஆல்ரெடி. இன்னும் 1 கப் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுருலாம். ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட நல்லெண்ணெய் விடலாம். நல்லா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் கிட்டே விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம். புளியும் இதையே கரைச்சி விட்டுருக்கேன், இதை இதில் விட்டுடலாம். ஸோ இந்த மிளகு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஜாகிரி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். நல்லா ஒரு ஈஸியாக இந்த இது கெட்டியாகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். நல்லா ஆகட்டும், பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே கூட்டு இட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். கூட்டுக்கான தேங்காய் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 கப் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம், பாதி பச்சை மிளகா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது பைத்தம்பருப்பு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு கொதி வரட்டும். இதில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் 1/2 கிலோ வெள்ளரிக்காய் இந்த மாதிரி தோலை சீவிட்டு துண்டமாக எடுத்து வச்சுக்கோங்க. துண்டமாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கசக்காமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வெள்ளரிக்காய் கசந்து போயிருந்ததுன்னா கூட அதுக்கப்புறம் கூட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். வெள்ளரிக்காய்க்குன்னே இந்த கசக்கிற தன்மை உண்டு, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா அப்படியே நீங்கள் பண்ணுறது நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா கொதிக்கிறது, வெள்ளரிக்காயை அதில் ஆட் பண்ணுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். வெள்ளரிக்காயெலாம் ரொம்ப உப்பு தாங்காது, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது நல்லா வேகட்டும்.
இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பச்சை மிளகா, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அண்ட் ஒரு 5-6 ஸ்பூன் தேங்காய் இதை வச்சு நல்லா அரைச்சி வந்து இதில் விட்டோன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன ஒரு சின்ன, அதாவது சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வேப்பம்பூ ரசத்துக்கு தக்காளி போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி தான் எடுத்துக்கணும். பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து ஜஸ்ட் இப்படியே கொதித்து இதில் வந்து இன்னும் பச்சை மிளகா மட்டும் ஸ்லிட் பண்ணி போடணும். 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுருவேன். எல்லாமே சேர்ந்து கொதிக்கும். கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சைப்புளி வாசனை போனதும் பயத்தம்பருப்பு ஜலத்தை அதில் நல்லா விளாவிடுங்க. விளாவிட்டு பிறகு நுரைச்சதுக்கு அப்புறமா தனியாக அதை தாளிச்சு கொட்டுறது. கடுகு, மிளகா வத்தல், பெருங்காயம், அதுக்கப்புறம் வேப்பம்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து அதை கொட்டி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ரசத்தை சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் அபாரமாக இருக்கும். ஆனால் வேப்பம்பூ ரசம் மட்டும் எப்பயுமே எல்லாரும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. பாக்கி நாளெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. ஏன்னா வேப்பம்பூ, வேப்ப மரமே அம்பாளோட ஒரு ஸ்வரூபமாக சொல்லுவாங்க இல்லையா, அதனால அதை அன்றைக்கி போட்டு கருகி பண்ணக்கூடாது. அதனால தான். ஸோ இது என்னன்னு கேட்டேன்னா, அவல் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த சமையல்லாம் ஆறதுக்குள்ளே இது ஊறிடும். நான் நார்மல் பச்சை வாட்டர் தான் விடுறேன். உங்களுக்கு குவிக்காக ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் கொதிக்கிற வெந்நீரை வந்து 2 தடவை விட்டு அலசி எடுத்துட்டேன்னா குவிக்காக ஆகிடும். கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இதை மெதுவாக அது மாதிரி நார்மல் வாட்டர்லேயே போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது இதில் போடும். இது அப்படியே கொதிக்கட்டும். இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஊற வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு ஜலத்தை இதில் விட்டுடலாம். இதுக்கு தாளிச்சு வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சத்திக்கு நல்லா நுரைச்சி போடணும். நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா தான் பாக்கி எல்லாமே இருக்குது. வேப்பம்பூ ரசத்துக்கு தக்காளி வேண்டாம், கொத்தமல்லி வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் மெடிசனல் வேல்யூ இருக்கிற ரசம். இதெல்லாம் அப்படியே சாப்பிட. ஜீரக ரசத்தில் போய் நிறைய பேர் ஜீரகத்தில் போய் தக்காளி போடுறதுன்றது சரியே கிடையாத ஒரு இது. அந்த ஜீரகத்தை துவரம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா வச்சு அரைச்சி விட்டு அது பண்ணி அப்படியே புளி ஜலத்தில் கரைச்சி விட்டு பண்ணுறது தான் ஜீரக ரசம். அதை விட்டு அதில் போய் தக்காளிலாம் போட்டு எல்லாத்துலேயும் தக்காளி யூஸ் பண்ணாதீங்க. சிலதுக்கெல்லாம் இல்லாத பண்ணினாதான் அது பழைய நாளத்து டிஷ். பழைய நாளில் எப்படி பண்ணுவாளோ அப்படி பண்ணினேன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு, தனி ஒரு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் அதையும் நீங்கள் பழக்கினேன்னா பிடிக்கும் எல்லாருக்குமே. இது நல்லா நுரக்கட்டின்னு வந்து தெரியறதா இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். 4 மிளகாத்தூள் போடுறேன். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வேப்பம்பூ போடுங்க. கருவேப்பிலையும் இதிலே போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா இப்போ வறுக்கலாம். இந்த வேப்பம்பூ வறுக்கரிசியே ஒரு வாசனை அப்படியே அபாரமாக இருக்கும். அப்படின்னா அந்த ரசம் அப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் நான் தான் சொன்னேன், இந்த நாளில் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இதெல்லாமே பழக்கப்படுத்தாமல் நம்ம வெறும் எப்போ பாரு பூண்டு ரசம் இந்த மாதிரி ரசமே கொடுத்து பழக்கின்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்கிறது. கண்டந்திப்பிலி ரசம், இந்த ரசம் அந்த நாளில் நான் வந்து நானே சொல்ல இல்லைன்னு சொல்ல, குழந்தையா இருக்கிறது நான்லாமே அழுவேன். கண்டந்திப்பிலி ரசம்லாம் வச்சுட்டா ஆற்றுல சித்தி வந்து நல்லா இன்னும் காட்டமாகவே வச்சுருவா. போச்சுத்தி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அழுவேன். ஆனால் இப்போ பெரியவாள் ஆனப்புறம் தான் அதில் இருக்கிற நன்மைகள் எல்லாமே புரியுது. இந்த மாதிரி நல்லா வறுத்துருவோம். இதை ரசத்தில் அப்படியே போட்டுருவோம். சூடான வேப்பம்பூ ரசம் தயார். சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ரசம்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களே உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க தெரியாது. இது என்னுடைய ஸ்டைலாக இது. தக்காளி போடாமல் இந்த மாதிரி வேப்பம்பூ ரசம் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா நல்லா வெள்ளரிக்காய் நல்லா வெந்தாச்சு. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா அரைச்சோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிவிடுவோம். கருவேப்பிலை போடுவோம்.
வெள்ளரிக்காய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப நாளே நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஹார்ட்லி இதெல்லாம் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். பருப்பெல்லாம் ரெடியாக வேக வச்சு வச்சுருந்தேன்னா இது தயாராகிடும். ஸோ தேங்காயோட ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7 மிளகா. ஸோ வெள்ளரிக்காய் போட்டு சோறானது தயாராகிடுது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம நைட்டுக்கான பலகாரம் மட்டும்தான், அதை நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அவல் ஊற வச்சுருந்ததில் நல்லா ஊறிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இருக்கும் இதுனா ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ் நீங்கள் வைக்கிறேன்னா அது நார்மல் வாட்டரில் வைங்கும். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சேன்னா சீக்கிரம் ஆகிடும். குக்கிங் ஆயிலே எடுத்துக்கோங்க. நாலு ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். கடுகு சின்னதாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி பொடியாக கட் பண்ணது ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடுவோம். சரி, பச்சை மிளகா 2லேருந்து 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு சிரிக்கிட்டு போடுங்க, நசுக்கிட்டு போட்டாலும் உங்கள் சொல்லுங்க. இது இந்த அவல் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணுங்க. உருளைக்கிழங்குக்கு அவலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறோம். கொத்தமல்லி நிறைய போடுங்க. நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை போடுங்க. ஒரு மூடி புழிஞ்சிருக்கேன், ஒரு பழம் புழிஞ்சிருக்கேன். மோஸ்ட்லி இது போகிறோன்னு நினைக்கிறேன். தேவைன்னா கலந்து பார்த்துட்டு எடுத்துக்கணும். அவல் வந்து இது கெட்டி அவல் தான் நான் எடுத்துனேன். கெட்டி அவல் எடுத்துனேன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னியோட பலகாரமும் தயாராகிடுது. ஸோ இன்றைக்கி சமையலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. மிளகு குழம்பு, வெள்ளரிக்காய் கூட்டு, வேப்பம்பூ ரசம் மார்னிங்க்கு பண்ணிடும். ராத்திரி பலகாரத்துக்கு அவல் உப்புமா பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அவல் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறவா நீங்கள் வேறு எதாவது எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அவல் உப்புமாவும் பண்ணலாம், வித்தவுட் ஆனியன் கார்லிக் இதெல்லாம் இல்லாத இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஹோப் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். சாப்பிட்றவா எல்லாரும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான்லாம் அவல் எடுத்துப்பேன், உருளைக்கிழங்கு எடுத்துப்பேன். அதனால இதை நாங்கள்லாம் எங்கள் காலத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ண மாட்டேங்க. அவளுக்கு மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது நிறைய பலகாரம் பண்ணி போட்டிருக்கேனே, நீங்கள் எது வேணாலும் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.